गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो मகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இதுதான் இந்த கோயிலை முதல்ல கட்டி ஆரம்பித்து நடத்திட்டு வரோம். பாபா யாருன்றது முதல்ல எங்கள் வாழ்க்கையில் தெரியாது. என்னுடைய திருமண ஊர்வலத்தில் வந்து மாப்பிள்ளை அழைப்பு பாபா கோயில், மயிலாப்பூர் பாபா கோயிலேருந்து ஆரம்பித்தாங்க. அப்போ தான் गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो मகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. अन्नपूर्णे सदापूर्णे शंकर प्राण वल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम पिच्छां देगी च पार्वती माता च पार्वती देवी पिता देवो मகேஸ்வரா बांधवा शिव भक्ता च स्वदेशं भुवनेत्रम. अन्नपूर्ति माता की जय. श्री विद्या. நான் இந்த ட்ரஸ்ட் நிறுவனருடைய மனைவி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கோயிலை முதல்ல கட்டி ஆரம்பித்து நடத்திட்டு வரோம். பாபா யாருன்றது முதல்ல எங்கள் வாழ்க்கையில் தெரியாது. என்னுடைய திருமண ஊர்வலத்தில் வந்து மாப்பிள்ளை அழைப்பு பாபா கோயில், மயிலாப்பூர் பாபா கோயிலேருந்து ஆரம்பித்தாங்க. அப்போ தான் பாபா, அங்கே ஒரு கோயில் இருக்கிறதா தெரியும், ஆனால் பாபா அப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் வந்தார். நாங்கள் கல்யாணம் ஆனோம், வாழ்ந்தோம். ஆனால் அப்பயும் பாபா வழிபாடெல்லாம் செஞ்சதில்லை. திருமணமாகி ஒரு 3-4 வருஷத்தில் என்னுடைய கணவருக்கு பெரிய விபத்து ஏற்பட்டது, ரயில் விபத்து. அதில் வந்து அவர் ரயில் தண்டவாளத்துக்கு அடியிலே போயிட்டார். அவர் அதில் பிழைச்சி வந்ததே வந்து பாபாவுடைய அருள் தான். அதுக்கப்புறம் நான் வாழறது எல்லாமே செகண்ட் லைஃப் தான். இந்த லைஃப் எல்லாமே பாபா எனக்கு கொடுத்த பிச்சை தான். அதுக்கப்புறம் தான் பாபா எங்கள் லைஃப்பில் வந்தார். அது பாபா வந்து அவர்கிட்ட ஒருத்தர் மூலியமாக தெரிவித்தார், நான் வந்து உன்னை காப்பாற்றிருக்கேன்னு. அன்றைக்கி ராத்திரியே அந்த பாபா கோயில் எங்கே இருக்குது, ஷிரடி எங்கே இருக்குன்ற அடையாளமே தெரியாமல் இருந்தவங்க தான் என் ஹஸ்பண்டும் அவருடைய தம்பியும். 2 பேரும் அதை தெரிஞ்ச ஒருத்தரை துணையாக கொடுத்துக்கிட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி முதல்ல ஷிரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பாபா வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம். வாழைக்கிழமையில் பாபா பூஜை செஞ்சோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் பாபா தொடர்ந்து வந்துட்டார். எங்கள் வீட்டில் வந்து மாமனாரெலாம் வந்து ஒரு வைஷ்ணவ குடும்பம். நாங்கள் வீட்டில் வந்து சில எதிர்ப்புகள்லாம் இருந்தாலும் அதையும் மீறி எங்கள் வாழ்க்கையில் பாபா வந்து எப்படி நுழைஞ்சார், எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது இது பூர்வ ஜென்மத்தில் எங்களுக்கு பாபாவோட ஒரு சந்தர்ப்பம், எங்களுக்கு ஒரு நல்ல இது இருந்திருக்கு. 2 பேருக்கும் பாபாவுக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்பாடு இருந்திருக்கு. நாங்கள் அவர் கூட வாழ்ந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ பல ஜென்மங்களுக்கு முன்னாடி கூட வாழ்ந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு தொடர்பு, அவர் கூட எங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதால தான் இது எனக்கு செய்ய முடியுது. அவர் எங்கள் கணவருக்கு இந்த மாதிரி இந்த கோயில், பாபா கோயில் கட்டணுன்ற ஒரு எண்ணம் உருவாயிட்டு அதுக்கப்புறம் அவர் பல இடங்கள்லாம் தேடினார். நிறைய எப்பயும் அவர் வந்து தமிழ்நாடு அரசில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக.
அதனால் அதுக்கு வார விடுமுறை நாட்கள்லாம் அவரும் ஒரு நண்பரும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் இடம் தேடுவாங்க கோவில் கட்டுறதுக்கு. அப்போ ஒரு பெரியவர், ரொம்ப வயசில் முதியவர், பாபா பக்தர், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் வந்து அட்வைஸ் பண்ணார். நாங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து முதல்ல இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தோம், இந்த மூலச்சத்திரத்தில். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் சொந்த இடத்துலையே நீங்கள் கட்டலாமே, ஏன் வெளி இடத்துலலாம் தேடுறீங்கன்னு அவர் சொன்னார். அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணி இந்த இடத்துல வந்து பாதி இடத்த இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் கோவில் கட்ட ஆரம்பித்தோம். நாங்கள் ரொம்ப ஒரு எளிமையான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான். எங்களுக்கு கோவில் கட்டுற அளவுக்கோ நாங்கள் பெரிய சேவிங்ஸோ அதெல்லாம் எதுவுமே வச்சில்ல. என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ விஆர்எஸ் கொடுத்தாரு. விஆர்எஸ் கொடுத்துட்டு பசங்களாம் படித்து கூட முடிக்கல, ரொம்ப சின்ன வயசு தான், அது நிறைய வருஷம் சர்வீஸ் இருக்குது. விஆர்எஸ் கொடுத்துட்டு அவர் வந்து அந்த செட்டில்மெண்ட் பணத்துலேயே முதல்ல இந்த கோயில் கட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரைவேட்டில் போய் ஒர்க் பண்ணார். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணி நல்லா திறமையாக சம்பாதிச்சு அதையும் கொண்டு வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணி கோவில் கட்டினார். அப்புறமும் பத்தாத போது லோன் போட்டு கோவில் கட்டினார். அவர் வெளியூர்லேருந்து இதுக்காக சம்பாதிச்சு அனுப்புவார். நான் இங்கேருந்து கோயில் கட்டுமான பணிகள்லாம் பார்த்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு முடித்த பிறகு அந்த லோன் முடிக்கிற வரைக்கும் அவர் திருப்பியும் அதே மாதிரி ஊராக அலைஞ்சு பணம் சம்பாரித்து கொண்டு வந்து இந்த லோனெல்லாம் முடித்தார். அது முடித்த பிறகு முழுமையாக அவர் வந்து பாபாவுடைய இதில் ஈடுபட்டுட்டார். எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இது ஒரு எதுவாக இருந்தாலும் திடீர் மாற்றம், ஏன்னா பசங்கள்லாம் இன்னும் படிக்கணும், வாழ்க்கையில் நிறைய இது இருக்குது, திடீர் மாற்றம்னாலும் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி பண்ணிட்டாருன்னு. ஆனால் அப்புறம் வந்து பாபா எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கலை. என் வாழ்க்கையில் எனக்கு தேவை கஷ்டம்னு எதுவுமே பாபா இது வரைக்கும் கொடுக்கல. எங்களுக்கு வந்து இருக்கிறத வச்சு நாங்கள் நிறைவாக சந்தோஷமாக வாழறோம். என் பசங்களை, என் குடும்பத்தை எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருக்காரு. எல்லாத்தையும் விட மேலானது என்னென்னா, ஒரு 4-5 இடம் வாங்கியிருக்கலாம், 4-5 வீடு கட்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு அறிவு, திறமை எல்லாம் இருக்குது, படிப்பு இருந்தது, உத்தியோகம் இருந்தது. ஆனால் ஒரு கோவில் கட்டணுன்னா அது எல்லாராலையும் முடியாது. அதை அவர் கட்டினார். இந்த கோயில் இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பேர் இதனால் பாபாவுடைய அருளை பெற்று சந்தோஷமாக இருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறதால. திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்குது. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அவங்க அந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு நம்மக்கிட்ட சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து நான் கையெழுத்து போட்டு இந்த இடத்த எழுதி கொடுத்தாலும் என்னை இந்த பணிக்கு எடுத்து பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு இவ்வளோ பெருமையை கொடுத்துருக்காரு, எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உலகத்தில் நிறைய பேர் செய்ய முடியாதது. நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது. இருந்தாலும் நம்மளை இந்த வழிக்கு பாபா நம்மளை செலக்ட் பண்ணார். அந்த அளவுக்கு பாபாவோட நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு நம்புகிறேன். அதனால் ரொம்ப நிறைவாக இருக்கேன். இந்த கோவிலில் வந்து முதல்ல சாதாரணமாக தான் ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரிட்டபிள் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் அன்னதானம் எல்லாம் இப்போ வாரம் அன்னதானம் பண்ணுறோம். ஏதோ முதல்ல ஒரு தொன்னையில் கொடுத்துருந்தது, இப்போ முழு நேரமாக 3 வேளையும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ கோவிலுக்கு வர்ற ஒரு நிதிகளை வச்சுட்டு சமாளித்து ஏதோ ஓரளவுக்கு நல்லா பண்ணுறோம். இப்போ மதிய நேரத்தில் முழு சாப்பாடு கொடுக்குறோம். ஈவினிங் மாலையிலையும் டிஃபன் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு எல்லா ஜனங்களும் இங்கே வந்தால் குறையில்லாமல் பசியாறிட்டு போகிறாங்க. வெயில் நேரத்தில் தாகத்துக்கு குளிர்ந்த பானங்கள்லாம் கொடுக்குறோம், மோர் கொடுக்குறோம். இங்கே வந்துட்டால் காலையிலேருந்து நான் ராத்திரி வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் பாபா கோயிலில் வியாழக்கிழமை பாபாவை கும்பிட்டுட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே காசி விஸ்வநாதர் சன்னதி வச்சுருக்கோம், அன்னபூரணி அம்மா சன்னதி வச்சுருக்கோம், முருகர் வள்ளி தேவானை இருக்காங்க, சப்த மாதா இருக்காங்க. பாபா கோயில் வளாகத்திலே ஆஞ்சநேயர் மூர்த்தி இருக்கார், ராதாகிருஷ்ணர் இருக்கார், வலம்புரி விநாயகர் இருக்கார், தத்தாத்திரேயர் இருக்கார். எல்லாரையும் வணங்கி பல சக்திகளுடைய அருளையும் நீங்கள் பெறலாம். எல்லாமே வந்து பாபாவுடைய ஆணையினால் நடக்குது. நாங்கள் எல்லாம் அவர் கீழே அடிமையாக இருந்து வாழ்ந்து வரோம். எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவர் சில வேலைகளை செய்கிறாரு. ஜெய் சாய்ராம்.